இன்னொரு கேள்வி வருது, இதே திருமணம் ஒட்டின ஒரு கேள்விதான். திருமணத்தின் போது மகர் கொடுப்பதற்கு வசதி இல்லாத ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது திருமணத்தின் போது மகர் கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல வஆத்துன் நிஸா சதுகாத்தி இன்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களின் மனத்தொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப திருமணத்துல மிக முக்கியமான ஒரு ஷரத்து தான் ஆண் தரப்பு பெண் தரப்புக்கு மகர் கொடுக்கணும். பெண் தரப்பிடமிருந்து ஆண் தரப்பு எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது. ஆண் தரப்பு தான் பெண்களுக்கு பெண்களின் சதக்காவாக, சதுகாத்தி இன்ன, பெண்களுக்குரிய சதக்காவாக, அவர்கள் உரிமை படைத்த சதக்காவான, அவர்களுக்கு சேர வேண்டிய சதக்காவான இந்த மகரை கொடுக்குமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கட்டளையிடுறான். இது இந்த வசனத்துல மட்டும் இல்ல, 4வது அத்தியாயத்துல 24வது வசனம், 25வது வசனம், 127வது வசனம், 5வது அத்தியாயத்துல 5வது வசனம், 28வது அத்தியாயத்துல 27வது வசனம், 33வது அத்தியாயத்துல 50வது வசனம், 60வது அத்தியாயத்துல 10வது வசனம், இந்த எல்லா வசனங்களையும் திருமணத்தின் போது அவர்கள் மனக்கொடை கொடுக்க வேண்டும், மகர் கொடுக்க வேண்டும், மணமகளுக்கு மணமகன் மகர் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். மகர் இல்லாமல் திருமணம் என்பதே இல்லை என்று தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஜாஹிலியா காலத்துல ஒரு திருமண முறை இருந்துச்சு. இந்த திருமணத்துக்கு சிகார் என்று சொல்லுவாங்க. அந்த திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க, தடை செய்யறாங்க. ஏன் தடை செய்யறாங்கடா, அந்த திருமண முறையில மகர் பரிமாறப்படாது, மகர் கைமாறாது என்பதனாலே ரசூலுல்லாஹ் திருமணத்தை தடை செஞ்சதாக ஒரு செய்தியை நம்ம புகாரில 5112வது மற்றும் 6960வது செய்தியாக பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனிஸ் சிகாரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகார் திருமணத்தை தடை செய்தார்கள். சிகார் திருமணம் என்னன்னு சொன்னா ஒருவர் என்னுடைய மகளை நான் உனக்கு திருமணம் செய்து தருகிறேன், நீ உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு விதித்துக் கொண்டு மனம் முடித்து வைப்பதுதான் சிகார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தில் சதகா மகர் என்பது கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமண முறையை ரத்து செய்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 2770வது செய்தியில நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஸ் சிகாரி, சிகார் திருமணத்தை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். சிகார் திருமணம் என்னன்னா, ஒருவர் மற்றவரிடம் நான் என் மகளை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன், நீ உன் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும். அதே போன்று நான் என் சகோதரியை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன், நீ உன் சகோதரியை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வதுதான் இந்த சிகார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிகார் என்பது மகர் பரிமாறப்படாத ஒரு திருமணமாக இருப்பதனால இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப மகர் இல்லாத திருமண முறையை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. மகர் எவ்வளவு முக்கியமானதுன்னு விளங்குதா இல்லையா? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மகர். ஆனா நம்ம சமூகத்துல என்ன பண்றாங்கடா, மகர் என்ற பேர்ல ஒரு ஏமாற்றத்தை செய்கிறார்கள். 1001 ரூபாவை மகர் என்று வைப்பாங்க. அந்த காலத்துல 101 ரூபா வச்சாங்க. இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா 1001 ரூபா வைக்கிறாங்க. இப்படி 1001 ரூபா, 101 ரூபா, 10,001 ரூபா என்று மகர் வைக்கிறது இல்ல. மகர் என்பது, மகர் என்பதை பெண்கள் தீர்மானிக்க வேண்டும். மணமகளாக யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் மணமகளோட கடைசி கால வர காட்டிலும் வாழ்க்கையை நடத்தணும். அந்த வாழ்க்கை எப்படி அவங்களுக்கு அமையும் என்றது தெரியாது, அல்ல எப்படி நாடி இருக்கிறான் என்றது தெரியாது. அதனால கடைசி நிமிஷம் வர காட்டிலும் வாழ போற ஒரு வாழ்க்கைக்கு அந்த நுழைவதற்கு முன்பதாக ஒரு பணத்தொகையை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளும் உரிமையை அல்லாஹ் தஆலா பெண்கள் தரப்பு கொடுக்கணும். சதுகாத்தின் நிகழாது, அவர்களுக்குரிய சதுகா, அவர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 25வது வசனத்துல நீங்க அவங்களுக்கு ஒரு பொற்குவியல் கொடுத்திருந்தாலும் திருப்பி எடுத்துறாதீங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பொற்குவியலை கூட கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப பெரிய அளவுல மகர் தொகைகளை பெண்கள் கேட்க வேண்டும், மணமகள்மார்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்காததுனாலதான் ஆண் தரப்பினர் மகர் என்ற பெயர்ல ஏமாற்றமான ஒரு மகரை கொடுத்து, சிறிய அளவிலான ஒரு மகரை கொடுத்து பெரிய அளவில் வரதட்சணையை சூறையாடி எடுத்துக் கொள்கிறார்கள். சீதனம் சீர்வரிசை என்ற பெயர்ல வீடு வசதி, வீடு வாகனம், கார் பங்களா சீர்வரிசை என்ற பெயர்ல
பலவிதமான பொருளாதார சூறையாடல்களில் ஆண்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மகர் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மகரை கொடுக்கறதுக்கு வசதி இல்லாட்டி மணமகன் என்ன செய்வது? மகர் கொடுக்கறதுக்கு வசதி இல்ல, இவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அவர் வசதி இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி வெறுமனே மார்க்கம் அதை கொடுக்காமட்டா பரவாயில்ல என்று சொல்லுமா? சொல்லாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது என்று சொன்னால், திருமணத்துக்கு நுழைவதாக இருந்தால் ஆண்களுக்கு முதலாவது ஒரு கட்டளையை போடுது. என்ன கட்டளை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்கமா மற்றும் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி ஆகியோர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு போறாங்க. தகல்து மஅ அல்கமத வல் அஸ்வதி அலா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு அல்கமா அவர்களும் அஸ்வத் அவர்களும் செல்கிறார்கள். ஃபகால அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபாபன், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இளைஞர்களாக இருந்தோம். லா நஜிது ஷைஅன், ஆனா எங்களுக்கு எந்த பொருளும் இல்லாமல் இருந்தது, திருமணத்துக்கு வசதி இல்லாமல் இருந்தது. ஃபகால லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன கட்டளை இட்டார்கள் தெரியுமா? யா மஅஷர ஷபாப், இளைஞர்கள் கூட்டமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, உங்கள யாருக்கு பாஅத் இருக்குதோ, திருமணத்துக்கு பராமரிப்புக்கு வசதி இருக்கிறதோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். திருமணம் முடிப்பதாக இருந்தால் சக்தி உள்ளவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸரி, அதுதான் பார்வை தாழ்த்துவதற்கு உகந்தது. வ அஹ்ஸனு லில் ஃபரஜி, அதுதான் கற்பை பேணிக் கொள்வதற்கு நல்லது. வமல் லம் யஸ்ததி, திருமணத்துக்கு வசதி யாருக்கு இல்லையோ, ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் மீது நோன்புதான் கடமை. ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், அது அவருக்கு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துர் ரஹ்மான் இப்னு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரியிலே 5066வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இதே செய்தி நசாயில 2211வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வசதி இல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல நோன்பு நோட்பதுதான் கடமை. உச்சியை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்துல நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரி, அதிகபட்சமாக நீங்கள் என்ன செய்யலாம்? நோன்பு நோட்டுக் கொள்ளலாம். இதை தாண்டி நீங்க வசதியே இல்லை, திருமணத்துக்குள்ளதான் நான் நுழையணும், எனவே இஸ்லாத்தில் உள்ள ஒரு சருத்தான மகர் என்றதை நான் இல்லாம தான் திருமணத்துக்குள்ள நுழைவேன்டா, அது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள நிபந்தனைகளை முறியடிக்கிற ஒரு பாவமாக அது மாறிவிடும். வசதி இல்லாத இளைஞர்களை கண்டால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? வசதி படைத்தவர்களுக்கு அந்த வசதி இல்லாத இளைஞர்களை திருமணம் முடித்து வைப்பதற்கு உதவி செய்யுமாறு இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. 24வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வ அன்கிஹு அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களில் வாழ்க்கை துணையற்றவர்களுக்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், நல்லோரான உங்களின் ஆண் அடிமைகளுக்கும் பெண் அடிமைகளுக்கும், இயக்கூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் வசதி படைத்தவர்களாக ஆக்குவான். அல்லாஹ்வின் அருட்கொடையின் கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க? அவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வசதி இல்லாத வாழ்க்கை துணையற்ற அடிமைகளான ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு நீங்க திருமணம் முடிச்சு வைங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு திருமணத்துக்கான செலவுக்கு உதவி செய்யலாம். திருமணத்துல என்ன செலவு இருக்குது? மகர் செலவு இருக்குது, வலிமா விருந்து செலவு இருக்குது. மகரை பெண்கள் தீர்மானிக்கணும். அந்த பெண்கள் கேட்கிற அந்த மகர் தொகை அளவுக்கு இவர்களும் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதை தரலாம், இதை தர முடியாது இருக்குது, எனக்கு வசதி குறைவா இருக்குது, கொஞ்சம் குறைச்சி கேளுங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்று கூட கோரிக்கை வச்சு அந்த மகர் அளவை கூட்டி குறைக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மணமகள் இல்லை, எனக்கு நான் கேட்கிற தொகையை தான் வேணும்னு பிடிச்சா வேற ஒருத்தர பார்க்க வேண்டியது இல்ல, குறைச்சி நீங்க தந்தா பரவாயில்ல, நான் கேட்கறத விட நீங்க குறைச்சி தந்தாலும் நான் உங்களை திருமணம் முடிச்சு கொள்வேன் என்று சொன்னால் அந்த மகர் தொகையை கொடுப்பதற்கான வசதியை மணமகனுக்காக வேண்டி வசதி படைத்தவர்கள் உதவி செய்து கொடுக்கலாம். 2வது செலவு வலிமா விருந்து செலவு. வலிமா விருந்து அவங்களோட வசதிக்கு உட்பட்டு செய்யறது, அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யறது. அந்த வலிமா செலவை அந்த சிறிய அளவுல நடத்துறதுக்கு கூட மணமகனுக்கு வசதி படைத்தவர்கள் உதவி செய்யலாம் என்பது இதுல இருந்து விளங்குதா இல்லையா? வலிமாவை கூட வசதியாக செஞ்சுதான் ஆகணும் என்றது இல்லை. ஏனென்றால் அது ஆணுடைய சக்திக்கு உட்பட்டு செய்யறது. சாதாரணமான ஒரு டீ பிஸ்கட் பார்ட்டி ஒன்றை கொடுத்தாவது வலிமாவை முடித்துக் கொள்ளலாம். மகர் என்பது பெண் தரப்பு தீர்மானிக்கிற ஒன்று என்பதனால
மகருக்காக வேண்டி வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாத மணமகன்களுக்கு உதவி செய்வது இந்த மார்க்கத்துல கட்டாய கடமையா இருக்குது. இதை செய்யாம நம்ம ஹாஜியார்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குமரு காரியத்துக்கு ஹெல்ப் பண்றோம் என்ற பேர்ல சீதனத்துக்காக ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, வரதட்சணைக்காக ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு, கல்யாண சாப்பாடுக்கு, பெண் வீட்டு விருந்து போடுறதுக்கு, சகன் கணக்கு போடுறதுக்கு வசதி இல்ல, 100 சகன் கேட்கிறாங்க, 300 சகன் கேட்கிறாங்க, மணமகன் தரப்புல போட சொல்லி வற்புறுத்துறாங்க, இதற்கு வசதி இல்லைன்னு சொல்லி பெண் தரப்புல யாராவது சொல்லும் போது அதற்காக வேண்டி கல்யாண சாப்பாடு செலவை பொறுப்பெடுக்கிறாங்க. சவடி மாலை வேணும் மணமகளுக்கு, தாலியுடைய அந்தஸ்துல நாங்க சவடி மாலையை பாக்குறோம், எனவே சவடி மாலைக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டோன்னே சவடி மாலைக்கும் இஸ்லாத்துக்கு என்னடி சம்பந்தம் இருக்குதுன்னு கேட்காம அதுக்காக வேண்டி சவடி மாலையை நான் எடுத்து கொடுக்குறேன் என்று ஹாஜியார்மார்கள் வசதி படைத்தவர்கள் எதுக்கு மார்க்கத்துல செய்வதற்கு கடமையே இல்லையோ அதற்காக வேண்டி பாஞ்சி விழுந்து கொண்டு செய்வதை பார்க்கிறோம். ஆனா அதுக்கு மாற்றமாக இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க மகர் கொடுப்பதற்கு மணமகனுக்கு உதவி செய்யுங்க. அதான் மணமகன் நிர்பந்திக்கப்பட்ட இடம். ஏன்னா மணமகள் தீர்மானிக்கிறாள், மணமகன் நிர்பந்திக்கப்படுகிறான். எனவே அதை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு வசதி இல்லாட்டி வசதி ஏற்படுத்தி கொடுங்க, விரும்பினால் வலிமாக்கும் உதவி செய்து கொடுக்கலாம் என்றது விளங்குதே தவிர மகர் இல்லாமக்கணும் என்றது சரி வருமா? சரி வராது. அடுத்தது இந்த மார்க்கம் என்ன சொல்லுது, மகர் என்ற வகையில சிறிய அளவிலாவது ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு வசதி இருந்தா பெண் தரப்புகிட்ட கோரிக்கை வைக்கலாம். ஒரு சின்ன பொருளையாவது நான் தரவா, அது மகரா கொடுக்கறதுக்கு எனக்கு அதுதான் வசதியா இருக்குது. இப்போ மணமகள் அதை சம்மதிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்றோம் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார், சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அன்ன இம்ராஅத்தன் அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅலத் அலைஹி நஃப்ஸஹா, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடம் தன்னை ரசூலுல்லாஹ்வுக்கு ஒப்படைத்து விட்டால், மாலில் யௌம ஃபின் நிசாஇ மின் ஹாஜத்தின், ரசூல் என்ன சொன்னாங்க, எனக்கு எந்த பெண் விஷயத்திலும் தற்போது நாட்டம் இல்லை. ஃபகால ரஜுலுன், அப்போ ஒரு அருகில் இருந்த ஒரு சஹாபி சொல்றார், யா ரசூலல்லாஹ் ஸவ்விஜ்னிஹா, அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மா இந்தக, உங்களிடம் என்ன இருக்கிறது? கால மா இந்தி செய்யும், எனக்கு எதுவுமே இல்லைன்றாங்க. இப்ப எதுவுமே இல்லாட்டி பரவாயில்லன்னு ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சு வச்சாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்திஹா வலவ் ஹாத்தமின் மின் ஹதீதின், ஒரு மோதிரமாவது நீங்க இரும்பு மோதிரமாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் திருமணம் முடிக்கணும் என்றாங்க, மகரை கட்டாயப்படுத்துறாங்க. அப்ப அவர் சொல்கிறார், மா இந்தி செய்யும், என்கிட்ட அதுவும் இல்ல, எதுவுமே இல்ல. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஃபமா இந்த கமினல் குர்ஆன், குர்ஆன்ல எதையாவது பணப்பாடமாக்கி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, கதாவ கதா, இதை மனப்பாடமாக்கி வச்சிருக்கிறேன். கால பக்கது மல்லித்துகஹா பிமா மஅக மினல் குர்ஆன், உங்களிடம் குர்ஆன்ல எது மரணமாக இருக்கிறதோ அதற்கு பகரமாக அதை வைத்து அவரை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்து விடுகிறேன், சொந்தமாக்கி தருகிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு வச்சதாக சஹீஹ் புகாரியிலே 5141வது செய்தியில பாக்குறோம். இதுல ரசூலுல்லாஹ் எதையாவது நம்ம கொடுக்கணும் என்றாங்க, ஒரு இரும்பு மோதிரமாவது அல்லது ஒரு குர்ஆன்ல உள்ள வசனங்களையாவது நீங்க மனப்பாடமாக்கி கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல அந்த மணமகள் சார்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மகரை தீர்மானிக்கிறாங்க. ஏன் தீர்மானிக்கிறாங்கன்னா, அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னை அன்பளிப்பு செய்ததா சொல்றாங்க. என்ன நீங்களே திருமணம் முடிச்சு கொள்ளலாம் அல்லது எந்த விஷயத்துல நீங்க பொறுப்பெடுத்து செய்யுங்கன்னு பொறுப்பை சாட்டி விடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் திருமணத்தை விரும்பல, இப்ப திருமணத்துல நாட்டம் இல்லைன்றாங்க. நிறைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க, இனியும் திருமணம் அவசியம் என்றது இல்லைன்னு சொன்ன உடனே பக்கத்தில் உள்ளவர் திருமணம் முடிக்கிறதுக்கு கேட்ட உடனே ரசூல் அந்த பெண்ணுடைய வழியாக மாறி மகர தீர்மானிக்கிறாங்க. அப்ப அந்த மகராக ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரத்தை பெண் கொடுத்ததுனாலதான் ஒரு இரும்பு மோதிரமாவது பரவாயில்ல, அதுவும் இல்லைன்னொன்னே குர்ஆன்ல சில வசனங்களையாவது மகராக நீங்க கொடுத்துதான் கல்யாணம் முடிச்சு கொள்ளணும் என்று ரசூலுல்லாஹ் நிபந்தனையிட்டாங்க. அதுல இருந்து மணமகள் சார்பாக ரசூலுல்லாஹ் மகரை குறைச்சி அங்கீகரிச்சதுனால அந்த திருமணம் நடந்துச்சுங்கிறத விளங்குறோம். அப்ப மணமகள் சார்பாக வலியோ அல்லது மணமகளோ அல்லது வலியோ, மணமகள் சார்பாக வலியோ மகரை குறைச்சி கேட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்களுக்கு முழுசா பெருசா கேட்கறதுக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது என்பதிலிருந்து மகர் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை என்று சொல்லி மகர் கொடுக்காம எல்லாம் ஆண்கள் திருமணம் முடிக்க முடியாது. அது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையான நிபந்தனையை அப்பட்டமாக மீறும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படும். நபிவழிக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. ஷரியத் என்ற பேர்ல, எந்த பேர்ல யாரு இந்த சட்டத்தை கொண்டு வர பார்த்தாலும் மகர் கொடுக்க வசதி இல்லாட்டி என்ன பண்ண, ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் பண்ணலாண்டி யாராவது சொன்னா
அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானவர்கள், குர்ஆன் ஹதீஸை குழி தோண்டி புதைப்பதற்கு முயற்சி செய்பவர்கள், இஸ்லாத்துக்கு எதிரான எதிரிகள், துரோகிகள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சரியத், அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்துல மகர் கட்டாயமா கொடுத்துதான் திருமணம் முடிக்க வேண்டும். வசதி இல்லாதவர்கள் ஒண்ணுமே பண்ண இயலாட்டி நோம்பு பிடிச்சு கொள்ளணும். வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு மகர் கொடுப்பதற்கு உதவி செய்யலாம், வலிமாக்கு விரும்பினா உதவி செய்யலாம் என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதை அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.